நாளைக்கு ஆயுத பூஜைல அதனால் இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பால்கனி கேட்பாரற்று ரொம்ப கன்றாவியாக இருந்தது. பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருந்தாலா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவும் நான் மார்னிங் ஏர்லியாக கிளம்புறதுனால பாப்பா கிளம்புறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது படுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி கிச்சன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த செராமிக் பாத்திரம், நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதை என்கிட்ட சொல்லியிருந்தா இது வாங்கினதுக்கு ஒரு சில்வர் பாத்திரமாவது வாங்க சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் கழுவி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிட்டேன். இந்த பேக் வாங்கினது என்னமோ ட்ரெஸ் வைக்கிறதுக்கு தான், ஆனால் இன்றைக்கி எனக்கு பாத்திரம் வைக்கிறது தான் யூஸ் ஆகிருக்கு. அப்புறம் கிச்சன் எல்லாம் தேய்னு தேய்ச்சி எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ஆனால் இதே 2 நாள் கழித்து நான் காமிக்கிறேன் இது எவ்வளோ கன்றாவியில் போகுதுன்னு. அது ஏன்னே தெரில, எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருக்கும் இப்படி தான் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. டைல்ஸ் வேறு ஒயிட் டைல்ஸா, அதனால் அடிக்கடி அழுக்குப்பட்டுருது. பார்க்குறதுக்கே கன்றாவையாக இருக்குது. இவ தூங்கும் போது நான் வேலை பார்க்குறதுக்கு ஒரே ரீசன் இதுதான். நான் வேலை பார்த்தேன்னா என் பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பா. அவளுக்கு நான் வேலை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. எல்லா திங்ஸையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நல்ல வேலை பார்த்தாச்சு மாங்குன்னு. ஆனால் நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறனோ தெரில, ஏன்னா அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும்.